அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு கதையை சில பேர் கேட்டிருக்கலாம், ஆனால் சில பேர் கேட்காமையும் இருக்கலாம். கேட்டிருந்தா அவளாம் கொஞ்சம் யோசிங்கோ, கேட்காதவாளாக இருந்தால் இதை கேட்டதுக்கப்புறம் யோசிங்கோ. இதை படித்த உடனே எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை புரிய வச்ச மாதிரியான உணர்தல் ஏற்பட்டது. அந்த உணர்வு ஏன் ஏற்பட்டதுன்னு இதை கேட்டால் உங்களுக்கு புரியும். இது ஆக்சுவலாக கான்வர்சேஷன். ஆக்சுவலாக இந்த கதை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடியவன் சித்திரகுப்தன். அவன் யமலோகத்தில் இருக்கான். நம்ம என்ன பண்ணினாலும் அந்த கணக்கு எழுதப்பட்டுரும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம கொஞ்சம் பயந்துக்கிறோம். நம்மளுடைய சந்ததியை இது சேர்ந்துருமோ, அந்த பாவங்கள் சேர்ந்துருத்துனா நம்ம கஷ்டப்படுவோமோ அப்படின்னு சொல்லிட்டே ஒரு தன்னை உணர்தல் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்படுறா. பல பேர் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு நல்ல காரியங்களை செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாருமே இதில் தெரியாதவாளும் இருப்பா, அவளை நம்ம விட்டுடலாம், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த சொல்ல போகிற கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. நல்ல கவனிக்கும். சித்திரகுப்தன் ரொம்ப குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் யமதர்மன் கேட்குறாரு, என்ன ஒரே குழப்பமாக உட்காந்துருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு. இல்லை இந்த சம்பவத்துக்கான பாவக்கணக்கு யாரோட கணக்கில் எழுதுறதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாராம். அப்படி என்ன சம்பவம் அப்படின்னு யமதர்மன் கேட்க சித்திரகுப்தன் அதை விவரிக்கிறார். ஒரு புத்த பிக்ஷு நடந்து போயின்னு இருக்கார். அவருக்கு சரியான பசி. அப்படியே போயின்னு இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறார், அந்த பக்கமாக போனால் ஒரு அன்னதான கூடம் இருக்குது, அங்கே போனால் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வழியாக போகும்போது ஒரு மூதாட்டி ஏதோ வித்துட்டு இருக்கா, அந்த ரோட் சைடில் உட்காந்து வித்துட்டு இருக்கான். அப்போ அவள்கிட்ட அவர் கேட்குறார், இங்கே யாரோ அன்னதானம் கொடுக்குறாளாமே, எங்கே கொடுக்குறா அப்படின்னு கேட்டாலும். அப்போ அந்த பாட்டி தோ அந்த நீ போய் வலது பக்கமாக திரும்பி இடது பக்கமாக திரும்பினா 4வது வீட்டில் கொடுக்குறா, அங்கே ஒரு பெரிய கூடம் இருக்கும், அங்கே தான் வச்சு கொடுக்குறா அப்படின்னு சொன்னோன்னே, ரொம்ப நன்றிம்மான்னு சொல்லிட்டு அவர் கடந்து போகும்போது இவர் சொல்கிறாளாமா, எதுக்கும் பார்த்து சாப்பிடு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் சாப்பிட போனவா 300 பேர் அங்கே செத்து போயிட்டாலாம், நீயும் போய் அப்படி போயிடாத அப்படின்னு சொன்னாலாம். அவர் அப்படியே சிரிச்சுட்டு நடந்து போயிட்டாராம். அப்போது ஏன் அந்த சம்பவம் என்னன்னு கூட அவர் கேட்கலையே அப்படின்னு இந்த பாட்டி என்ன பண்ணுறா, பக்கத்தில் இருக்கிறவாள்கிட்ட சொல்கிறா, உனக்கு ஞாபகம் இருக்கா, போன வருஷம் இதே மாதிரி தான் இந்த அன்னதான கூடம் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு 400 பேருக்கு போட்டா, அந்த 400 பேரும் இறந்து போயிட்டார், ஆனாலும் இவரும் நம்பிட்டு போகிறார் பாரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லின்னு இருக்கா. அப்போ யமதர்மராஜன் கேட்குறான், எனக்கு புரியலையே, அந்த 300 பேர் எப்படி செத்து போனா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது சித்திரகுப்தன் சொல்கிறார், அது ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக அவர் செஞ்சுட்டு இருக்கிற இடம் ஓப்பனாக இருந்தது மேலே. அந்த டைமில் ஒரு கழுகு ஒரு பாம்பை கொத்திண்டு பறந்து போச்சு. அதனுடைய காலில் மாட்டிண்டு பாம்பு ரொம்ப கஷ்டப்படும் போது அதனுடைய வாயிலிருந்து விஷம் அந்த பாத்திரத்தில் விழுந்துடுத்து. அதனால தான் அந்த 300 பேரும் இறந்து போயிட்டா அப்படின்னு சொன்னாலும். இப்போது அவர் கேட்டாராம், இப்போ நான் சொல்லிட்டேன் இந்த கதையை, நீங்கள் சொல்லுங்க, 300 பேர் செத்ததற்கான பலனை பாம்பினுடைய கணக்கில் எழுதட்டுமான்னு கேட்டாராம்.